நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் யோகம் விஜயகுமார், யோகம் ஜோதிட மையம், பாண்டிச்சேரி. இன்னைக்கு ஜோதிடம் சார்ந்த சிறு சிறு நேயர்களுக்கான புரிதலுக்காக ஒரு சில கிரக அமைப்புகளை பத்தி சொல்லலாம். யாரெல்லாம் கோர்ட்டு, கேஸு, வழக்கு, போலீஸ் ஸ்டேஷன் சொல்லி தெரிஞ்சுக்கிட்டே இருக்காங்க, அவங்க யார் பேச்சும் கேட்க மாட்டாங்க. அவங்க பிடிவாத குணம் அதிகமா இருக்கும். ஒரு ஒரு ஆள் என்ன பண்ணா தான் தான் பெரிய ஆளுன்ற ஒரு கர்வம் அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். அவங்களாம் யார் எது மாதிரி கிரக அமைப்புகள் இருக்கும்னு பார்க்கலாம். சரிங்களா? ஒரு ஜாதகத்துல, பிறப்பு ஜாதகத்துல குருவும் செவ்வாயும், சரிங்களா, இதை வந்து பாரம்பரிய ஜோதிடத்துல குருமங்கள யோகம் சொல்லுவாங்க. குரு செவ்வாய் சேர்ந்து இருந்துச்சுன்னா குருமங்கள யோகம்னு சொல்லுவாங்க. ஆனா அவங்களுக்கு துணிச்சல் அதிகமா இருக்கும். குரு என்பது ஜாதகர், செவ்வாய் என்பது வீர தீர செயல்களை செய்யக்கூடிய தன்மை. சரிங்களா? அப்போ ஒரு அடக்கி ஆளணுன்ற ஒரு எண்ணம் இருந்துகிட்டே இருக்கும் அவங்களுக்கு. சரிங்களா? அந்த குரு செவ்வாய் இருக்கிறவங்களாம் சண்டை போடுவாங்க, பஞ்சாயத்து பண்ணுவாங்க, ஸ்டேஷன் போவாங்க, துணிச்சலா வந்து கோர்ட்டுக்கு போவாங்க. சரிங்களா? வழக்காடு மன்றத்துக்கு அடிக்கடி சந்திச்சுக்கிட்டே இருக்கிற சூழல் அவங்களுக்கு குரு செவ்வாய் இருந்துச்சுன்னா இது மாதிரி அமைப்பு வரும். இதே அமைப்பு தான் ஒரு சில திருமண வாழ்க்கையை சிக்கல் கொடுக்கும். ஏன்னா இவங்களுடைய பிடிவாத குணத்தால வாழ்க்கையில வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது. சரிங்களா? கணவன் மனைவிகளை விட்டு கொடுத்தே போக மாட்டாங்க யாருக்கிட்டையும். நான் சொல்றதுதான் ரைட்டு, என் கருத்து தான் சரியான கருத்து என்ற ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடாத ஒரு மனப்பக்குவம் உள்ள அமைப்பு இது குரு செவ்வாய். இந்த குரு செவ்வாய் இணைவு இருந்துச்சுன்னா கண்டிப்பா அவங்க வந்து ஒரு நாளாச்சும் வழக்கு சந்திக்கக்கூடிய அமைப்பு, இப்போ சிறிது காலம் கோர்ட்டு, கேஸு, ஸ்டேஷன் மாதிரி அமையிற தன்மை உருவாயிடுது அவங்களுக்கு. சரிங்களா? உங்க ஜாதகத்திலும் இது போன்ற குரு செவ்வாய் அமைப்பு இருக்குதான்னு பாருங்க. முடிந்த வரைக்கும் வன்முறையை தவிர்த்துட்டு ஓரளவுக்கு புரிதல், அந்த குரு செவ்வாய் அமைப்பு இருக்கிறவங்களும் ஆன்மீக ரீதியான புரிதல் ஏற்படுத்தி வாழ்க்கையை ஒரு அமைதியான வாழ்க்கையை வாழறதுக்கு வழிவகுத்துக்கிறது நல்லதா இருக்கும். சரிங்களா? இது அட்வைஸா கிடையாது. உங்க ஜாதகத்தில் இருக்குதான்னு பாருங்க. குரு செவ்வாய் இருந்துச்சுன்னா ஏதாவது ஒரு ரூபத்துல வழக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உருவாகும். தவிர்க்க முயற்சி இருக்கலாம். நீங்க மீண்டும் வேறு ஒரு காணொளி வழியாக நிறைய ஜோதிடம் சார்ந்த புரிதல்களையும் ஜோதிடம் வழிகாட்டுதல்களையும் உங்களுக்கு வழங்க காத்து கொண்டிருக்கிறோம். ஆன்மீகம் ரீதியான புரிதல்களையும் வாழ்வியல் சார்ந்த கருத்துக்களையும் இந்த சேனல் மூலமா மக்களுக்கு நிறைய சொல்ல காத்து கொண்டிருக்கிறோம். எனது சேனலை சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.